ஹலோ மக்களே, திஸ் இஸ் ஸ்டீவ் டைரி. ஸோ லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம என்ன குக் பண்ணணும்னு நீங்கள் பார்த்துட்டு இருந்தாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ பொரியலுக்கு என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, கொத்தவரங்காய் பொரியல் தான் பண்ணியிருந்தேன். இது என்னோடய ஃபேவரட் டிஷ்ஷு. இந்த கொத்தவரங்காய் எங்கே பார்த்தாலுமே நான் வாங்கிடுவேன். ஸோ அதனால் நாங்கள் சந்தைக்கு போனோம். இருந்தோடனே 2 கூறு வாங்கினோம். 2 கூறுமே நான் போட்டுட்டேன். அவருக்குமே கப்பு ஃபுல்லாகவே நான் ஃபில் பண்ணி கொடுத்தேன். அதே மாதிரி இந்த கொத்தவரங்காய் வந்து நிறைய சாப்பிட்டா வாவி பிடிக்கும், அதாவது கால் இழுத்து பிடிக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் வந்து இது சாப்பிடுவேன். எனக்கு அந்த இஷ்யூ வந்ததில்லை, அதனால் நான் அது சாப்பிடுவேன். இந்த மாதிரி வாவி பிடிக்கும் அந்த மாதிரி சொல்கிறவங்கலாம் கொஞ்சம் அதை கம்மியாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட் டிஷ் வந்து பாவக்காய் குழம்பு தான். அந்த பாவக்காய் குழம்பு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுவுமே நான் பண்ணியிருந்தேன். இந்த பாவக்காய் கொஞ்சம் கசப்பு அதிகமாக இருந்தது. அதனால் என்ன பண்ணேன்னா, நாட்டு சக்கரை லைட்டாக ஆட் பண்ணிவிட்டேன். இந்த பாவக்காய் குழம்பு யாருக்காவது ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அது ஒரு பெரிய வீடியோவாக நான் போடுறேன் உங்களுக்காக. அதுக்கப்புறம் எப்பயும் போல் வந்து ஒயிட் ரைஸுங்க. ஒயிட் ரைஸ் வந்து என்னென்னா, நான் எப்பயுமே அவருக்கு சாப்பாடு பிளேட்டில் போட்டு கப்புக்கான சாப்பாடையும் பிளேட்டில் போட்டு ஆற வச்சுருவேன். ஏன்னா அப்படியே போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மதியம் சாப்பிடும்போது ஒரு மாதிரி பொங்கல் மாதிரி ஆகிடும். அதுக்காக எப்பயுமே இந்த மாதிரி பிளேட்டில் போட்டு உணர்த்திட்டு அதுக்கப்புறம் தான் பாக்ஸில் ஃபில் பண்ணுவேன். அதே மாதிரி தான் நான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஸ்பூனில் தள்ளும்போது நம்மளால் கரெக்டாக ப்ராப்பராக அதில் தள்ள முடியல. அதனால் கையே போதும் அப்படின்னு சொல்லிட்டு கையிலேயே ஃபில் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் மூடி போட்டு அதுக்கப்புறம் கொத்தவரங்காய் வச்சு குழம்பு வச்சு அவங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்துட்டேன். இதே மாதிரி லஞ்ச் பேக்ஸ் ரெசிபி நம்மளோட சேனலில் கண்டினியூவாக வருங்க. கண்டினியூவாக நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் கண்டிப்பாக உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இதை செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சஜஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா டெய்லி பெரிய டாஸ்க்கே வந்து என்ன சமைக்கிறது அப்படின்றது தான். அது நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். திஸ் இஸ் ஸ்டீவ் டைரிஸ்.